அங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது. ஒரு என்னென்னு சொன்னால் பெரிய திட்டங்கள் எல்லாம் அந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கொண்டு வந்து போட்டு அப்ரூவ் பண்ணி தான் அந்த திட்டங்களை செய்கிறது. நான் எத்தனையோ தடவை இந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கேட்டிருக்கிறேன், நீங்கள் கிவிலோயா திட்டத்தை மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு கொண்டு வாங்க, நாங்கள் அதில் இருக்கிற சரி பிள்ளைகளை பார்ப்போம், அதை திருத்த முடியுமென்றா திருத்தி அந்த திட்டத்தை செய்வோம். இன்று வரையில் அந்த திட்டம் டிசிசிக்கு கொண்டு வரப்படவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் இந்த திட்டத்தை வெளிப்படையாக பேசினால் தமிழ் மக்கள் எதிர்ப்பார்கள். இது நாங்கள் பாராளுமன்றத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் கிவிலோயா பற்றி சொல்லும்போது அவர்கள் சொன்னார்கள், இது சம்பந்தமாக நாங்கள் விசேட கூட்டம் ஒன்று போட்டிருக்கோம், நீங்கள் அதுக்கு வாங்குவோம் என்று சொல்லி நாங்கள் பங்கு பெற்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் லால்காந்த் சொன்னார். இது ஒரு செவ்வாய்க்கிழமை சொன்னது, வெள்ளிக்கிழமை கூட்டம் இருக்கு, உங்களை இன்வைட் பண்ணணும். ஆனால் வெள்ளிக்கிழமை எங்களை கூப்பிடல. நாங்கள் இந்த கூட்டம் நடந்தது. நானும் எங்களோட ரவிகரன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரனும் நாங்கள் இந்த கூட்டம் எங்கே நடக்குது இப்படி சொன்னவர்களை எங்களை கூப்பிடல என்று தேடிக்கொண்டு போனால் ஒரு இடத்துல ரகசியமாக நடக்குது அந்த கூட்டம், ஒரு ரூமில். அங்கே போனால் வவுனியாவில் முல்லைத்தீவில் இருந்து அந்த எல் விலையத்தில் இருக்கிற விவசாய சங்கங்கள தலைவர்மாரில் இருந்து எல்லா அதிகாரிகளும் இருந்து டிஸ்கஷன் நடக்குது. இந்த திட்டம் சம்பந்தமாக கலந்துரையாடுகிறார்கள். ஆனால் பாராளுமன்றத்துக்கு உள்ளுக்கு இருக்கிற எங்களுக்கு எந்த தகவலும் சொல்லப்படவில்லை என்று சொன்னால் ஏன் இந்த கூட்டங்களை நீங்கள் ஒழித்து ரகசிய கூட்டங்களாக செய்கிறீர்கள்? உங்களுக்கு ஏதோ ஒரு பிழையான நோக்கம் இருக்கிறபடியா? இது தொடர்பில் நீங்கள் அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டீங்களா? நாங்கள் போய் அந்த கூட்டத்தில் 2 பேரும் இருந்துட்டோம். இருந்தால் அவர்கள் நாங்கள் யார் என்று தெரியாது, பல விஷயங்களை அவர்கள் ரகசியம் என்று யோசித்த பல விஷயங்களை பேசுகிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற அமைச்சர்களுக்கும் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பிபின்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை கூட அதுக்கு கூப்பிடலை. தனியாக சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் சிங்கள அதிகாரிகளும் சிங்கள விவசாயிகளும் தான் இருந்தார்கள். அங்கே ஒரு தமிழர் கூட இருக்கல. நானும் ரவிகரன் அவர்களும் அந்த கூட்டத்தில் போய் இருந்தோடனே எங்களை தெரியாதவர்கள் விலாவாரியாக அந்த திட்டம் பற்றி சொல்லுகிறார்கள். ஆனால் எங்களை தெரிந்தவர்கள், நாங்கள் ஆரண்டு தெரிந்தவர்கள், இந்த கள்ளனுக்கு தேள் போட்டுன்னு சொல்லி பழமொழி கேள்விப்பட்டிருக்கோம். அன்றைக்கு தான் நாங்கள் அதை பார்க்கக்கூடியதாக இருந்தோம். ஒரு கள்ளனுக்கு தேள் போட்டுன்னா சத்தம் போடவும் மேலாது, வலி தாங்கவும் முடியாது. அதை மாதிரி தான் அவர்கள்